பாகம் 91. அரவிந்த் காருக்குள் இருப்பதை பார்த்த அவந்திகாவோ ஷாக் ஆகி நின்று கொண்டிருக்க, சம்பத்தோ, அவந்திகாவுக்காக தான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா சார்? பெரிய ஆளுதான் நீங்க என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். என்ன அவந்திகா, என்ன இந்த பக்கம் என்று சம்பத் அர்த்தத்தோடு கேட்க, அவந்திகாவோ தடுமாறி போனாள். அது ப்ரோ, ஒரு வேலை விஷயமா வந்தேன் என்று அவந்திகா கூற, அதற்கு சம்பத்தோ, ஓ, வேலை விஷயமா தான் வந்தீங்களா? நான் கூட அரவிந்த் சார ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு நினைச்சேன் என்று கிண்டல் அடிக்கவும் அவந்திகாவிற்கு கடுப்பானது. ஆமாமா, உங்க அரவிந்த் சார் பெரிய மன்மதன், இவரை வேற ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம் என்று அவந்திகா வாய்விட்டே முனக, அதை சம்பத் கரெக்டா கேட்ச் பிடித்தான். நீங்க அக்செப்ட் பண்ணலனாலும் எங்க அரவிந்த் சார் மன்மதன் தான் என்று சம்பத் கூறவும் அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. நான் மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேனோ? இந்த சம்பத் ப்ரோ வேற கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரே, இதை இப்படியே விடக்கூடாது, எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று நினைத்து கொண்டவள், என்ன ப்ரோ, அரவிந்த் சார் மன்மதன் தான், யாரு இல்லன்னு சொன்னாங்க என்று அவந்திகா சிரித்து கொண்டே சமாளிக்க, சம்பத்தோ விடுவதாக இல்லை. இப்போ நீங்க தானே சொன்னீங்க அரவிந்த் சார் என்ன மன்மதனான்னு என்று சம்பத் அவந்திகாவை மாட்டிவிடும் நோக்கில் கேட்கவும், அவந்திகாவோ, என்ன ப்ரோ, நானாவது அப்படி சொல்றதாவது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் அப்படி சொல்லல, இந்த கெட்டப்ல நீங்க மன்மதன் படத்துல வர்ற சிம்பு மாதிரியே இருக்கீங்கன்னு பாராட்டி சொன்னேன். ஆனா நீங்க என்னன்னா என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே என்று அவந்திகா சமாளித்தாள். அவந்திகாவின் சமாளிப்பு சம்பத்திற்கு புரிந்தாலும் அவனை சிம்பு என்று அவந்திகா கூறியதால், நான் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன் என்று தலைமுடியை கோதியபடி சம்பத் வெட்கத்தோடு கேட்கான். அழகாவா? அந்த படத்துல நடிச்ச வில்லன் சிம்பு மாதிரி வில்லத்தனத்தோடு இருக்கீங்கன்னு சொன்னேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டவள், அட ஆமா ப்ரோ, நான் என்ன பொய்யா சொல்றேன்? உங்க அழகு உங்களுக்கே தெரியல. முன்னாடி ஒரு நாள் கூட உங்களை பார்த்தப்போ நீங்க அரவிந்த் சாமி மாதிரி செம்ம மாசா இருந்தீங்க. ஆனா அரவிந்த் சார் இருந்ததால அன்னைக்கு அதை சொல்ல முடியல என்று அவந்திகா அடுக்கடுக்காக ஐஸ் கட்டியை தூக்கி சம்பத்தின் தலையில் வைத்துக் கொண்டிருக்க, சம்பத்தோ மொத்தமாக உருகி போனான். அதற்கு பிறகும் கூட அவந்திகா அந்த புகழ்ச்சி மலையை நிறுத்துவதாக இல்லை. ப்ரோ, இந்நேரம் நீங்க மட்டும் மாடல் ஆகிருந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான், மொத்த பொண்ணுங்க கூட்டமும் உங்க பின்னாடிதான் இருந்திருக்கும் என்று அவந்திகா கூறவும், சம்பத்திற்கு அந்த நேரம் பார்த்து ஒரு சந்தேகம் வந்தது. அதென்ன மாடல் என்று சம்பத் யோசனையோடு கேட்க, அவந்திகாவோ, ஆக்டர் ஆகிருந்தீங்கன்னா அப்புறம் அரவிந்த் சாருக்கு கஷ்டமாகிடும்ல, அதான் மாடல்னு சொன்னேன் என்று சம்பத்தின் காதுக்கு அருகில் வந்து கிசுகிசுக்க, இருவரும் அரவிந்தை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சிரித்து கொண்டனர். இப்படி காருக்கு வெளியில் நின்று கொண்டு அவந்திகாவும் சம்பத்தும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்ட அரவிந்திற்கோ கடுப்பாக இருந்தது. அதனால் அவர்களின் பேச்சை திசை திருப்ப நினைத்தவன் வேண்டுமென்றே இருமுவதைப் போல சத்தம் கொடுத்தான். அரவிந்த் இருமவும் சம்பத்தோ டக்கென்று நார்மல் மோடுக்கு வந்தான். ஆமா அவந்திகா, நான் முதல்ல கேட்ட கேள்விக்கே இன்னும் நீங்க பதில் சொல்லலையே, நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று சம்பத் விட்ட இடத்திலிருந்து தொடரவும், அவந்திகாவிற்கோ பதில் சொல்லாம இவர் விட மாட்டாரு போல இருக்கே என்று அலுப்பாக இருந்தது. அதான் சொன்னேனே ப்ரோ, ஒரு வேலை விஷயமா வந்தேன் என்று அவந்திகா மீண்டும் முன்பு சொன்ன பதிலையே கூறவும், வேலை விஷயமா வந்தீங்க சரி, இங்க என்ன வேலைன்னு சொல்லலையே என்று சம்பத் துருவி துருவி கேட்டான். அது ப்ரோ என்று யோசித்தவள், உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன ப்ரோ, அம்ரிதா ரோஹன் இருக்காங்கல்ல, அவங்க இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண இந்த ஏரியாவுக்கு தான் வரப்போறதா நியூஸ் வந்துச்சு, அதான் என்ன நிலவரம்னு பார்க்க வந்தேன், அப்படியே எதிர்ச்சியா உங்களையும் இங்க பாத்துட்டேன் என்று அவந்திகா உண்மையை சொல்வது போலவே அழுத்தமாக கூறவும், சம்பத்தோ ஓஹோ என்று தலையாட்டி கொண்டான். அப்போ அம்ரிதாவை பாத்துட்டீங்களா, ஏதாவது நியூஸ் கிடைச்சதா என்று சம்பத் கேட்க, இல்லை என்று தலையசைத்தாள் அவந்திகா. நான் வேணும்னா அம்ரிதா இருக்கிற வீட்டு அட்ரஸ் கொடுக்கட்டுமா என்று சம்பத் கேட்டதும் அவந்திகாவிற்குள்ளோ
சந்தேக உணர்வு எட்டி பார்த்தது. என்ன இன்னைக்கு சம்பத் ப்ரோ இவ்ளோ தூரம் வளைச்சு வளைச்சு பேசிட்டு இருக்காரு? அதுவும் அரவிந்த் சார் இருக்கும் போதே இப்படி எல்லாம் பேசுறாருனா அப்போ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கணும். இல்லனா இவராவது எனக்கு ஹெல்ப் பண்றதாவது என்று யோசித்தவள் உஷாரானாள். இல்ல ப்ரோ, இந்நேரம் லைவ் ஸ்ட்ரீம் முடிஞ்சிருக்கும். இதுக்கு மேல போனாலும் எந்த நியூஸும் கிடைக்க போறதில்ல. பரவாயில்ல, நான் கிளம்புறேன் என்று அவந்திகா கூறியதும் அதுவரையிலும் அமைதியாக இருந்த அரவிந்த், வீட்டுக்கா போக போற என்று அவசர குரலில் கேட்டான். வீட்டுக்கு தான் போக போறேன், ஏன் கேக்குறீங்க என்று அவந்திகா யோசனையோடு கேட்க, அரவிந்தோ கார்ல ஏறு என்று அவனின் பக்கத்து சீட்டை கை காட்டினான். அவந்திகாவிற்கோ அரவிந்தோடு காரில் போக கொஞ்சம் கூட விருப்பம் இருக்கவில்லை. ஏற்கனவே அவந்திகா ஆபீஸில் வேலை இருப்பதாக கூறிவிட்டு அவுட்டோர் வேலைக்கு வந்திருக்கிறாள். இதில் அம்ரிதாவாக வேறு வேஷம் போட்டு அரவிந்திடம் நடித்திருக்கிறாள். அவள்தான் அம்ரிதா என்று அரவிந்திற்கு தெரிந்திருக்குமோ என்கிற சந்தேகம் வேறு அவந்திகாவின் மனதை குடைந்து கொண்டிருக்க, அவந்திகாவால் எப்படி நிம்மதியாக அரவிந்தோடு காரில் போக முடியும்? அதனால் எப்படியாவது அரவிந்திடம் இருந்து எஸ்கேப் ஆனால் போதும் என்று நினைத்தவள், இல்ல அது ஆபீஸ்க்கு போகணும் என்று இழுத்தாள். அவந்திகாவை பார்த்த அரவிந்தோ, இப்போ ஆபீஸ்ல தானே இருக்க, நீதான் சொன்னியே ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டே பண்ற வேலைன்னு, அப்ப அந்த வேலையை தானே முடிச்சிட்டு வந்திருக்க என்று நக்கலாக பேச அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. ஆஹா, எதை நினைச்சு பயந்தேனோ அத பத்தியே பேசுறானே, இதுக்கு மேல போகலனா கேள்வி கேட்டே கொன்றுவான். அதுக்கு பேசாம இவன் கூடயே போயிடலாம், எப்படியும் வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போக போறான், பாத்துக்கலாம் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவள் அதற்கு மேல் அரவிந்திடம் விவாதம் பண்ணி கொண்டிருக்காமல் சமத்தாக டிரைவர் சீட்டுக்கு அருகில் அமர்ந்து பெல்ட்டை போட்டுக்கொண்டாள். அவந்திகாவும் அரவிந்தும் பேசுவதையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த சம்பத்தோ காரில் ஏற வரவும் அரவிந்த் சம்பத்தை தடுத்து நிறுத்தினான். சம்பத், இல்ல தப்பா சொல்லிட்டேனோ, உன் பேரு சிம்பு தானே, நீ ஆட்டோல வந்துடு என்று கூறிய அரவிந்த் காரை ஸ்டார்ட் செய்ய சம்பத்திற்கோ அரவிந்த் அவனை கழட்டி விட்டு போவதன் காரணம் புரிந்தது. அரவிந்த் கார் அங்கிருந்து கிளம்பியவுடன், போங்க சார், நான் உங்களை விட ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு உங்களுக்கு பொறாம இருக்கட்டும், ஒரு நாள் உங்களை விட பெரிய ஸ்டாரா ஆகி காட்டுறேன் என்று சம்பத் கொஞ்சம் சத்தமாக சொல்லிக் கொண்டிருக்க, அங்கு படுத்துக் கொண்டிருந்த நாய் குரைக்க ஆரம்பித்தது. நான் பெரிய ஆளாகிறது இந்த நாய்க்கு கூட பிடிக்கல என்று நாயை பார்த்து பழிப்பு காட்டியவன், என்ன பாக்குற, அதான் நான் பெரிய ஸ்டார் ஆகலைல, படுத்து தூங்கு என்று கூறிவிட்டு நடைப்பயணமாக ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனான். காரில் அமர்ந்திருந்த அவந்திகாவிற்கோ ஒரு பக்கம் அரவிந்த் என்ன சொல்லி வம்பிழுப்பானோ என்று பயமாக இருந்தாலும், இன்னொரு பக்கமோ அரவிந்த் சம்பத்தையே கலாய்த்து விட்டான் என்று நினைத்து சிரிப்பாக வந்தது. ரோட்டை பார்த்தபடி வாயை மூடிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்த அவந்திகாவிற்குள் சடனாக ஒரு கேள்வி எழவும் சிரிப்பு மறந்து குழப்பம் பிறந்தது. அரவிந்த் எதுக்கு என்ன வம்படியா வீட்டுக்கு கூட்டிட்டு போறான்? அப்படியே போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு தானே கூட்டிட்டு போகணும். ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்தது போதும்னு நினைச்சு கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போகலான்னு வச்சுக்கிட்டாலும் ஏதோ ஒன்னு இடிக்குதே. ஒருவேளை நான் தான் அமிர்தான்னு தெரிஞ்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விளாச போறானோ? சே, அப்படிலாம் இருக்காது. நான் தான் அமிர்தான்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ரோட்லயே வச்சு விளாசி இருப்பானே. வீடு வரைக்கும் கூட்டிட்டு போய் விசாரிக்கிற அளவுக்கு இவனுக்கு பொறுமையெல்லாம் இல்ல. இருந்தாலும் சந்தேகம் இல்லன்னு முழுசாவும் நம்பிட முடியாது. அரவிந்துக்கு நான் தான் அமிர்தாங்கிற சந்தேகம் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த சம்பத் ப்ரோ வேற வாய வச்சுட்டு சும்மா இருக்காம அரவிந்த் கிட்ட ஏதாவது பேசி அரவிந்த குழப்பி விட்டுருப்பாரு. சோ எதுக்கும் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் என்று மனதிற்குள்ளேயே ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவள் அரவிந்தை ஓரக்கண்ணால் பார்த்தாள். அரவிந்தோ கார் ஓட்டுவதையே தலையாய கடமை என்பது போல சின்சியராக காரை ஓட்டிக் கொண்டிருந்தான். அப்பொழுது பார்த்து சடனாக ஒரு பெரிய குழி வரவும் குழியை பார்த்து சடன் பிரேக் போட்ட அரவிந்த் அடுத்த செகண்ட் பதற்றமாக அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா, உனக்கு ஒன்னும் இல்லையே, அடி எதுவும் படலையே, அடிப்பட்ட கால காட்டு என்று அரவிந்த் பதறவும் அவந்திகாவிற்கோ ஒரு மாதிரி ஆகிவிட்டது. அடியில எதுவும் படல, நான் நல்லா தான் இருக்கேன், ரிலாக்ஸ்
என்று அவந்திகா கூறவும் தான் அரவிந்த் அமைதியாகி காரை ஓட்ட ஆரம்பித்தான். அரவிந்த் அப்படி பதறியதை பார்த்த அவந்திகாவிற்கோ அரவிந்த் அந்நியமாக தெரிந்தான். எப்பொழுதும் கோபப்பட்டு எரிந்து விழும் அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அன்பாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்ளும் அரவிந்தை எப்படி எதிர்கொள்வது என்று புரியவில்லை. அதற்கு மேல் அரவிந்தை பார்க்கவே சங்கடமாக உணர்ந்த அவந்திகா ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டே வரவும் ஒரு கட்டத்தில் அரவிந்த் போகும் ரூட் வீட்டிற்கு போகும் வழி இல்லை என்பதை உணர்ந்தவள் வேகமாக திரும்பி அரவிந்தை பார்த்தாள். சார், இது நம்ம வீட்டுக்கு போற வழி இல்ல என்று அவந்திகா அவசர குரலில் கூறிக்கொண்டிருக்க அரவிந்தோ, உன்னை சார்னு கூப்பிடாதன்னு சொன்னேன்ல, அரவிந்த்னு கூப்பிடு என்று சாவுகாசமாக கூற அவந்திகாவோ உச் கொட்டினாள். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ அரவிந்த்னு கூப்பிடுறதா முக்கியம்? ரூட் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க என்று அவந்திகா பதற்றமாக பேசிக் கொண்டிருக்க அரவிந்த் ரோட்டின் ஓரமாக காரை நிறுத்தினான். அவந்திகா, உன் மூளைய என்ன ஹாஸ்பிட்டல்லையே கழட்டி வச்சுட்டு வந்துட்டியா? எத்தனை வருஷமா வண்டி ஓட்டுற? என் வீட்டுக்கு போற ரூட் எதுன்னு எனக்கு தெரியாதா என்று அரவிந்த் அவந்திகாவை பார்த்து கிண்டலாக கேட்க அவந்திகாவிற்கோ அப்பொழுதும் அரவிந்த் என்னதான் சொல்ல வருகிறான் என்று தெளிவாக புரியவில்லை. அப்புறம் எதுக்கு சார் இந்த ரூட்ல போறீங்க? இப்படியே போனா உங்க வீடு எப்படி வரும் என்று அவந்திகா குழப்பமாக கேட்க அரவிந்த் சில நொடிகள் அவந்திகாவை குறு குருவென்று பார்த்துவிட்டு, வீட்டுக்கு போறதா நான் எப்ப சொன்னேன் என்று அசால்ட்டாக கூற அவந்திகாவிற்கு திக் என்று ஆனது. என்ன சார், நீங்க தானே வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க என்று அவந்திகா குழப்பம் தோய்ந்த குரலில் கேட்கவும் அரவிந்த் அவந்திகாவின் உதடுகளின் மீது ஒற்றை விரலை வைத்து, எதுவும் பேசாத, நீ கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்னு கண்ணை மூடி ஞாபகப்படுத்தி பாரு என்று அரவிந்த் ஏதோ பெரிய சைக்காட்ரிஸ்ட் மாதிரி கூறினான். அவந்திகாவும் அரவிந்த் சொன்னதை போல கண்களை மூடி எல்லாவற்றையும் ரீவைண்ட் செய்து பார்த்தாள். அரவிந்த் பேசியதெல்லாம் நினைவுபடுத்தி பார்த்தவள் கண்களை திறக்க அரவிந்தோ, இப்ப சொல்லு, உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு நான் சொன்னேனா என்று கேட்கவும் அவந்திகாவோ அப்பாவியாக இல்லை என்று தலையசைத்தாள். வீட்டுக்கு போறையான்னு கேட்டேன், ஆமான்னு சொன்னேன். சரி, கார்ல ஏறுன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. நான் உன்னை வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போக போறேன்னு நீயா நினைச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது என்று அரவிந்த் புன்னகை ததும்ப கூறிக்கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ குழப்பம் அதிகமானது. என்ன சார், என்னவோ மாதிரி பேசுறீங்க? அப்படின்னா இப்போ என்ன எங்கதான் கூட்டிட்டு போறீங்க என்று அவந்திகா பதற்றத்தோடு கேட்க அரவிந்தோ வில்லத்தனமாக சிரித்தான். அவந்திகாவின் காதருகில் வந்தவன், உன்னை கடத்திட்டு போறேன் என்று கிசுகிசுக்கவும் அவந்திகாவிற்கோ தூக்கி வாரி போட்டது. சார், விளையாடாதீங்க, எங்க போறோம்னு சொல்லுங்க என்று அவந்திகா கேட்டு கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகா பேசுவதை பொருட்படுத்தாமல் காரை வேகமாக பறக்க விட்டான். கார் வேகமாக போக போக அவந்திகாவின் இதய துடிப்பு அதிகரிக்க ஆரம்பித்தது. அரவிந்தின் பிளான் என்னவென்று தெரியாத அவந்திகா அதற்கு மேலும் பேசி எந்த பலனும் இல்லை என்று புரிந்து கொண்டு வியர்க்க விறுவிறுக்க நடக்கப் போவது எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற முடிவுக்கு வந்தாள். நொடிக்கு நொடி மாறும் வாழ்க்கை சூழலில் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற மனநிலையும் சரிதானே. பாகம் 92. அவந்திகா முதலில் பயந்தாலும் அரவிந்த் அவளை கடத்தி கொண்டு போய் அப்படி என்ன செய்துவிடப் போகிறான் என்கிற தைரியத்தில் அமைதியாக ரோட்டை வேடிக்கை பார்த்தபடி வந்து கொண்டிருந்தாள். ரோட்டை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவள் ஒரு கட்டத்தில் அசதியில் தூங்கி போயிருக்க அரவிந்தோ காரை நிறுத்தியிருந்தான். அவந்திகா, எழுந்திரு என்று அவந்திகாவை எழுப்பியவன் அவந்திகா எழுந்ததும் அவளை முறைத்து பார்த்தான். தூக்கத்திலிருந்து எழுந்த அவந்திகாவோ கண்ணை கசக்கிக் கொண்டு அரவிந்தை பார்க்க அப்பொழுதுதான் அவள் தூங்கி போனதே அவளுக்கு புரிந்தது. அரவிந்த் வேறு அவளை முறைத்து கொண்டிருப்பதை பார்த்தவள், எதுக்கு சார் முறைக்கிறீங்க என்று எதுவும் புரியாதவள் போல கேட்டாள்.
உன்னை கடத்திட்டு போறேன்னு சொன்னா நீ இவ்ளோ ஜாலியா தூங்கிட்டு வர, அப்போ என் மேல உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா என்று அரவிந்த் புருவத்தை உயர்த்தியபடி கேட்க, அவந்திகாவோ இல்லை என்பது போல வேகமாக தலையசைத்தாள். நீ இவ்ளோ வேகமா தலையாட்டுறதுல இருந்தே நல்லா புரியுது, உனக்கு என்ன பார்த்தா காமெடியா தெரியுதா என்று அரவிந்த் கடுமையான குரலில் கேட்க, சார் நான் அப்படி சொல்லல, உங்க மேல பயம் இருக்கு, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லன்னு நான் தலையாட்டினேன் என்று அவந்திகா அவசர குரலில் கூறினாள். ஆனா நீ தூங்கினத பார்த்தா அப்படி தெரியலையே, நான் என்னவோ உன்னை டூருக்கு கூட்டிட்டு போற மாதிரி தானே ஜாலியா தூங்கிட்டு இருந்த என்று அரவிந்த் கேட்கவும், அவந்திகா அசடு வழிய அரவிந்தை பார்த்தாள். அது சார், நீங்க என்ன எங்க கடத்திட்டு போக போறீங்க, எதுக்கு கடத்திட்டு போறீங்கன்னு பலத்த யோசனையில இருந்தேனா, அதான் யோசனையில அப்படியே ஆழ்ந்து போயிட்டேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி தூங்கலாம் இல்ல, யோசிச்சுட்டு தான் இருந்தேன். அதுவும் பயங்கர பயத்துலதான் கண்ணை மூடிட்டு இருந்தேன். பாருங்க, இப்ப கூட பயத்துல என் கையெல்லாம் நடுங்குது என்று அவந்திகா அவள் கைகளை அவளாகவே அசைத்து கொண்டு காட்ட அரவிந்திற்கோ சிரிப்பு வந்தது. அவந்திகா, உன்கிட்ட ஒரு ரகசியம் சொல்லட்டுமா என்று அரவிந்த் கேட்க, ரகசியமா? சொல்லுங்க சார் என்று ஆர்வமாக கேட்டாள் அவந்திகா. உன்னை யாராவது கடத்திட்டு போகும்போது இப்படியெல்லாம் நீ ஜோக் அடிச்சேன்னு வை, மிரட்டிட்டு விட்டுலான்னு ஐடியால இருக்கிறவன் கூட உன் ஜோக்க கேட்டு கடுப்பாகி போட்டு தள்ளிடுவான். சோ என்கிட்ட ஜோக் அடிக்கிற மாதிரி வேற யார்கிட்டயும் உன் டேலண்ட காட்டிராத, அப்புறம் ரொம்ப கஷ்டமாகிடும் என்று அரவிந்த் நக்கலாக பேச, அவந்திகாவோ உதட்டை சுழித்தபடி திரும்பிக் கொண்டாள். அதற்கு பிறகுதான் அவந்திகா கார் நிற்கும் இடத்தையே கவனித்தாள். என்ன சார், இது ஹோட்டல் மாதிரி இருக்கு, அங்க கூட சரண் ஹோட்டல் பார்க்கிங்னு போர்டு இருக்கே, இங்க எதுக்கு வந்திருக்கோம், கடத்த போறேன்னு சொல்லிட்டு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று அவந்திகா சந்தேகமாக கேட்க, அரவிந்த் வாய்விட்டே சிரிக்க ஆரம்பித்தான். என்னது, உன்னை கடத்துறதா? உன்ன மாதிரி ஒரு அருவ கேச கடத்திட்டு போய் வச்சு நானே என்ன சிக்கல்ல மாட்டி விடுறதுக்கா? உன் கூட கொஞ்ச நேரம் கார்ல டிராவல் பண்றதுக்குள்ள நீ அடிச்ச ஜோக்ல என் காதுல ரத்தமே வந்துருச்சு. இதுல கடத்தி கொண்டு போய் வச்சு உன் கூடவே செக்யூரிட்டிக்கு வேற உட்கார்ந்திருக்கணுமா என்று அரவிந்த் கிண்டலாக கேட்கவும், அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன சார், இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்கீங்க போல இருக்கே, சம்பத் ப்ரோவை கலாய்ச்சி விட்டது பத்தாதுன்னு தொடர்ந்து என்ன வேற கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேல என்ன கடத்த போறதா வேற பொய் சொல்லி இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் என்று அவந்திகா ஆர்வ கோளாறில் கேட்கவும், அரவிந்தோ, ஆபீஸ்ல உட்காந்து வேலை பார்க்க போறேன்னு நீ போய் சொல்லிட்டு போகும்போது கடத்த போறேன்னு போய் சொல்லி உன்னை நான் இங்க கூட்டிட்டு வரக்கூடாதா என்று புருவத்தை உயர்த்தியபடி கேட்க, அவந்திகா வாயை மூடிக்கொண்டாள். ஆஹா அவந்திகா, பி கேர்ஃபுல், அரவிந்த் சார் இன்னைக்கு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, அவர்கிட்ட வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்காத, ஹோட்டலுக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்காரு, என்னதான் பண்ண போறாருன்னு பாக்கலாம் என்று நினைத்து கொண்டவள் அமைதியாக காரில் இருந்து இறங்கினாள். காரில் இருந்து இறங்கிய பிறகுதான் அவந்திகா அவள் போட்டிருக்கும் டிரெஸ்ஸையே பார்த்தாள். ஹாஸ்பிட்டலில் இருந்து ஆதித்யா வீட்டுக்கு சென்றதால் மிகவும் சாதாரண ஒரு டிரெஸ்ஸை தான் போட்டிருந்தாள். லைவ் ஸ்ட்ரீமில் முகத்தை காட்ட வேண்டியதில்லை என்பதால் இந்த டிரெஸ்ஸே அதிகம் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு இப்படி ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அரவிந்தோடு செல்வாள் என்று அப்போது தெரிந்திருக்கவில்லை. ஆனால் இப்போதோ அரவிந்த் அவந்திகாவை விடாப்பிடியாக கூட்டி வந்திருக்கும் தோரணையிலேயே ஹோட்டலுக்குள் அரவிந்தின் நண்பர்கள் கூட இருக்கலாம் என்று யூகித்தவள் இந்த டிரெஸ்ஸில் அவர்களை பார்த்தால் நன்றாக இருக்காதே என்று சலித்து கொண்டாள். ஆனால் இதை பற்றி அரவிந்திடம் சொன்னால் கூட எந்த பலனும் இருக்க போவதில்லையே. கணவன்மார்களுக்கு எப்பொழுது மனைவியின் உடையை பற்றிய புரிதல் இருந்திருக்கிறது. அதனால் அரவிந்த் பின்னாலேயே போவதை தவிர அவந்திகாவிற்கு வேறு எந்த வழியும் இருக்கவில்லை. அரவிந்தோடு ஹோட்டலுக்குள் போனவள் அரவிந்த் பிரைவேட் டேபிளுக்கு செல்லவும் அவன் பின்னாலேயே சென்று உட்காராமல் யோசனையோடு அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். அவந்திகா உட்காராமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்த அரவிந்தோ, என்ன அவந்திகா, சேர்ல உட்கார தெரியுமா, இல்ல நான் உட்கார வைக்கட்டுமா என்று கேட்ட பிறகுதான் அவந்திகா மெதுவாக சேரில் அமர்ந்தாள்.
அரவிந்தோ பேரரிடம் ஃபுட்டை ஆர்டர் செய்து முடித்துவிட்டு அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா, நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் ஓகே தானே, இல்ல வேற ஏதாவது வேணுமா என்று பேரர் அங்கிருந்து போன பிறகு அரவிந்த் கேட்க அவந்திகாவிற்கு கடுப்பானது. சரியான இடியட் அரவிந்த், நீ ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டு இப்ப வந்து எனக்கு என்ன வேணும்னு கேக்குற, லூசு என்று அரவிந்தை மனதில் திட்டியவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல், இல்ல சார், நீங்க ஆர்டர் பண்ணதே போதும் என்று சிரித்தபடி கூறிவிட்டு டேபிளின் மீது கோலம் வரைய ஆரம்பித்தாள். சில வினாடிகளுக்கு அமைதியாக இருந்த அரவிந்தோ அவந்திகாவிடம் மெல்ல பேச ஆரம்பித்தான். அவந்திகா, நீ எனக்காக ஒரு ஃபேவர் பண்ணணும் என்று அரவிந்த் கூறியதும் அவந்திகா நிமிர்ந்து அரவிந்தை ஆச்சரியமாக பார்த்தாள். அரவிந்த் யாரிடமும் ஃபேவர் கேட்கும் ஆள் இல்லை. அதுவும் அவந்திகாவிடம் கேட்கும் அளவுக்கு அவனுக்கு எந்த அவசியமும் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லையே. அப்படி இருக்க இவன் ஏன் இப்படி கேட்கிறான் என்று யோசித்த அவந்திகா, என்ன சார் என்று வியப்போடு கேட்டாள். ஆனால் அரவிந்த் கேட்க போகும் ஃபேவர் அவந்திகாவை வியப்பில் இருந்து அதிர்ச்சிக்குள் தள்ளிவிடும் என்று அவந்திகாவிற்கு புரிந்திருக்கவில்லை. அவந்திகா என்ன என்று கேட்டதும் அரவிந்த் மெதுவாக கூற ஆரம்பித்தான். என்னோட மேனேஜ்மெண்ட் கம்பெனில அம்ரிதா ரோஹனை ஆர்டிஸ்டா ஜாயின் பண்ண வைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனா அவங்க கிட்ட நாங்க பேசுறதை விட நீ பேசினா சரியா இருக்கும். நீ தான் பேசி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்கணும் என்று அரவிந்த் கூறியதும் அவந்திகாவிற்கோ ஆர்வம் மறைந்து திக்கென்று ஆனது. என்ன சார் சொல்றீங்க? அம்ரிதா கிட்ட நான் பேசணுமா? அதுவும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்கணுமா? அது எப்படி முடியும் என்று அவந்திகா பதட்டத்தில் பேச அரவிந்தோ அதற்கான காரணத்தை கூறினான். உன்னால முடியும் அவந்திகா. அம்ரிதாவுக்கு உன் மேல குட் ஒப்பீனியன் இருக்கு. அது மட்டும் இல்லாம உன் மேல அவங்களுக்கு தனி பிரியமே இருக்குன்னு கூட சொல்லலாம். சோ நீ பேசினா அவங்க கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க என்று அரவிந்த் கூறவும் தான் அவந்திகா அம்ரிதா வேஷத்தில் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டது எவ்வளவு முட்டாள்தனம் என்பது புரிந்தது. அடியே அவந்திகா, இப்ப புரியுதா சொந்த செலவுல சூனியம் வைக்கிறதுனா என்னன்னு? அரவிந்துக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் உண்டு பண்றேன்னு ஏதோ பேசி நீயே உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டியே, அதுக்கு பலன்தான் இது, அனுபவி என்றவள் அப்பாவியாக அரவிந்தை பார்த்தாள். என்ன அவந்திகா, என்ன யோசிக்கிற? எனக்காக இந்த ஃபேவரை பண்ண மாட்டியா? இது என்னோட ரெக்வெஸ்ட் என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கு மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது. முதலில் அரவிந்த் ஃபேவர் என்று கேட்டது கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் என்றாலும் இப்படி ரெக்வெஸ்ட் செய்யும் அளவுக்கு அம்ரிதாவை அவன் கம்பெனியில் சேர்க்க அப்படி என்ன அவசியம் வந்தது? எதற்காக அம்ரிதாவை அவன் கம்பெனியில் ஜாயின் பண்ணியே தீருவேன் என்று அரவிந்த் இப்படி துடியாய் துடிக்கிறான் என்று புரியாமல் அவந்திகா முழித்துக் கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் பார்த்து பேரர் அரவிந்த் ஆர்டர் செய்த ஃபுட்டை எடுத்துக்கொண்டு வந்தான். அதில் அவந்திகாவிற்கு பிடித்த கோல்டு ஃபிஷ் டெசர்ட் இருக்கவும் டெசர்ட்டை பார்த்த அவந்திகாவின் கவனம் கொஞ்சம் மாறி போயிருக்க அரவிந்தின் குரல் அவந்திகாவை மீண்டும் பழைய டாபிக்கிற்குள் இழுத்தது. அவந்திகா, நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லலையே என்று அரவிந்த் கேட்க, பதில் சொல்லலனா இவன் வேற சாப்பிட விட மாட்டான் போல இருக்கே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது என்று யோசித்தவள், அது சார், இதுக்கு முன்னாடி அவங்கள நான் பார்த்து பேசினதில்ல, அப்படி இருக்க சடனா எப்படி அவங்க கிட்ட இத பத்தி பேசுறது என்று அவந்திகா அவளின் சங்கடமான சூழ்நிலையை தயக்கத்தோடு விளக்கினாள். அவந்திகா கூறியதை கேட்ட அரவிந்தின் முகத்திலோ பல்ப் எரிந்தது. இதுக்குதான் யோசிக்கிறியா? அவங்களுக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ உன்னை பார்த்தா அவங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்க, நீ இத பத்தி யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காத என்று அரவிந்த் கூற அவந்திகாவிற்கு சோர்வானது. அடுத்து என்ன சொல்லி மறுப்பது என்று யோசித்தவள் வேறொரு காரணத்தை கண்டுபிடித்து கூறினாள். அது சார், அவங்க கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இல்லையே என்று அவந்திகா ஒரு பாலை வேகமாக வீச அரவிந்தோ, என்கிட்ட இருக்கு, நான் தரேன் என்று அவந்திகா போட்ட பாலிலேயே சிக்ஸர் அடித்தான். இதற்கு மேலும் அவந்திகாவிற்கு எந்த காரணமும் தோன்றாததால் வேறு வழி இல்லாமல், ஓகே சார், நான் ட்ரை பண்றேன் என்று கூறிவிட்டு சோர்வாக குனிந்து கொண்டாள். ஓகே, நான் அம்ரிதா கிட்ட இருந்து வரப்போற குட் நியூஸ்க்காக வெயிட் பண்றேன் என்று கூறியவன் சாப்பிட ஆரம்பிக்க
அவந்திகாவிற்கோ அலுப்பானது. அப்படி என்ன அந்த அமிர்தா மேல அரவிந்துக்கு மயக்கமோ? விடாம டார்ச்சர் பண்றானே. நானே என்னை எப்படி கன்வின்ஸ் பண்றது, எப்படி இவனை சமாளிக்க போறேனோ தெரியலையே என்று அவந்திகா மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க, அவந்திகா சாப்பிடாமல் இருப்பதை பார்த்த அரவிந்த், நான் ஆர்டர் பண்ணது உனக்கு பிடிக்கலையா, ஏன் சாப்பிடாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க என்று கேட்கவும், இதோ சாப்பிடுறேன் சார் என்றவள் கடுப்பாக அவளுக்கு முன்னால் இருந்த கோல்டு ஃபிஷ் டெசர்ட்டை கடுப்பாக பார்த்தாள். எவ்வளோ தூரம் மூட் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் மூட் அவுட் பண்ணிட்டு இப்ப நான் சாப்பிடாம இருக்கிறது அந்த அரவிந்துக்கு குறையா தெரியுதாக்கும். என் பிரச்சனை எனக்கு, இவனுக்கு என்ன வந்துச்சு? அவதாருக்கு அண்ணனா இருப்பான் போல, பெரிய டார்ச்சர் என்று பிளேட்டை பார்த்தபடி மனதிற்குள் திட்டிக் கொண்டிருந்தவள் ஃபோர்கால் கடுப்பில் பிளேட்டில் தட்ட டெசர்ட்டோ பறந்து போய் அரவிந்தின் பிளேட்டில் விழுந்தது. அந்த குட்டி ஆக்சிடென்டால் அரவிந்த் சடனாக அவந்திகாவை நிமிர்ந்து பார்க்கவும், அவந்திகாவோ அந்த சூழ்நிலையை சமாளிக்க ஆரம்பித்தாள். அது அந்த டெசர்ட் நல்லா இருந்துச்சு, அதான் உங்களுக்கும் கொடுக்கலான்னு எடுத்தேன். ஆனா அவசரத்துல அதுவே ஏர்ல பறந்து உங்க பிளேட்ல போய் உட்காந்துருச்சு. அந்த டெசர்ட்கே உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு சார் என்று அவந்திகா அசடு வழிய கூறவும், அவந்திகா சமாளிப்பது பச்சையாக தெரிய அரவிந்த் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவந்திகாவை கண்டு கொள்ளாமல் சாப்பிட ஆரம்பித்தான். அதற்கு பிறகுதான் அவந்திகா அரவிந்த் சாப்பிடுவதை கவனிக்க தொடங்கினாள். அரவிந்தோ ராயல் ஃபேமிலியில் இருந்து வந்தவனைப் போல மிகவும் நேர்த்தியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அரவிந்தின் பின்புலத்தை பற்றி அவந்திகாவிற்கு பெரிதாக எதுவும் தெரியாது. அவளுக்கு தெரிந்ததெல்லாம் அரவிந்த் கடின உழைப்பில் பெரிய ஸ்டாராக முன்னேறியிருப்பதுதான். அரவிந்தை பார்த்தால் பிறவி கோடீஸ்வரனாகத்தான் தெரிகிறான். அப்படி இருக்க அவன் இந்த அளவுக்கு உழைக்க எந்த அவசியமும் இருக்கவில்லையே. பிறகு எதற்காக சினிமா துறையில் அவனின் பேக்ரவுண்டை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தனி ஆளாக நுழைந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டான்? என்ன காரணமாக இருக்கும் என்று அவந்திகாவிற்கு அப்பொழுதுதான் புதுவித கேள்வி எழுந்தது. அதுவரையிலும் அவந்திகா இதை பற்றியெல்லாம் யோசித்து பார்த்ததில்லை. அதனால் இப்படியெல்லாம் அவளுக்குள் எந்த சந்தேகமும் எழுந்ததில்லை. ஆனால் இன்றோ அரவிந்த் சாப்பிடும் தோரணையை பார்க்கும் போதுதான் அவந்திகாவிற்கு இதெல்லாம் தோன்ற ஆரம்பித்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக அரவிந்தின் அப்பா யார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கூட இத்தனை நாளாக அரவிந்த் வீட்டிலேயே வாழும் அவந்திகாவிற்கு தெரியாமலே போய்விட்டது. அவந்திகா அவளாகவே அதை தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாளா, இல்லை அரவிந்தான் அதை அவளிடமிருந்து வேண்டுமென்றே மறைத்திருக்கிறானா என்று அவந்திகாவிற்கு பலத்த சந்தேகமே முளைக்க ஆரம்பித்தது. சந்தேகம் என்பது தானாக முளைத்து வளரும் புல் பூண்டு மாதிரி சில நேரங்களில் மருந்தாகவும் உயிர் காக்கும், பல நேரங்களில் படரும் இடத்தையே முடமாக்கிவிடும் என்று அவந்திகாவிற்கு புரிந்தால் சரி. பாகம் 93. அரவிந்தை பற்றி யோசித்து பார்த்தால் அவனின் பின்புலங்கள் பலதும் அவந்திகாவிற்கு மர்மமாகத்தான் தெரிந்தது. நேத்ரா யாரென்று தெளிவாக தெரியவில்லை. அரவிந்தின் அப்பா எங்கிருக்கிறார், என்ன ஆனார் என்பதும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இது எதை பற்றியும் அரவிந்த் இதுவரையிலும் அவந்திகாவிடம் மூச்சு கூட விட்டதில்லை. எதற்காக இதையெல்லாம் தன்னிடமிருந்து மறைக்க வேண்டும் என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க, அவந்திகா பலத்த யோசனையில் இருப்பதை பார்த்த அரவிந்த் அவந்திகாவை உசுப்பினான். அவந்திகா, என்னாச்சு? அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றியா? இங்க வந்ததுல இருந்து ஏதோ யோசனையிலேயே இருக்கியே என்று அரவிந்த் கேட்கவும் தான் அவந்திகா யோசனையில் இருந்து வெளிவந்தவளாய், அப்படிலாம் இல்ல சார் என்று தலையாட்டிவிட்டு நார்மலாக இருப்பதை போல் காட்டிக்கொண்டாள். அவந்திகாவின் மனம் ஏதேதோ பேசி அவளை ரிலாக்ஸ் ஆக முயற்சி செய்தது. என்ன அவந்திகா, உனக்கு எதுக்கு இந்த யோசனையெல்லாம்? மேபி கொஞ்ச நாள்ல டைவர்ஸ் பண்ணிட்டு போறவகிட்ட இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னு கூட அரவிந்த் நினைச்சிருப்பான். அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணவன் அவன் பரம்பரை கதையெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்கறது எவ்வளவு முட்டாள்தனம். இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். லூசுத்தனமா இத பத்தி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காம
ஏதாவது உருப்படியா திங்க் பண்ணு. உனக்கு இருக்கிற பிரச்சனையில அரவிந்த் கதையெல்லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமா என்று நினைத்து கொண்டவள் அதோடு அவளின் சந்தேகத்தை குழி தோண்டி புதைத்துவிட்டு நிம்மதியாக சாப்பிட ஆரம்பித்தாள். இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு காரில் போய்க் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு சீஃப் எடிட்டரிடமிருந்து கால் வந்தது. அரவிந்த் வேறு பக்கத்தில் இருக்கிறானே என்று ஓரக்கண்ணால் அரவிந்தை பார்த்தவள் போனை எடுத்து பேசினாள். ஹலோ, அவந்திகா பேசுறேன், சொல்லுங்க மேம் என்று அவந்திகா சொன்னதும் அந்த பக்கத்திலிருந்து ரேகா கடுப்பாக பேச ஆரம்பித்தாள். அவந்திகா, உனக்கு ஆபீஸ்க்கு வர்ற வழி மறந்து போச்சா என்ன? ரோஹித் சார் உன்னை ஒரு முறை தானே அடிச்சாரு, அதுக்காக ஒரு வாரம் லீவ் போடுறதெல்லாம் ரொம்ப ஓவர். உண்மையிலேயே வேலை மேல அக்கறை இருக்கிற எந்த ரிப்போர்ட்டராவது இந்த மாதிரி ஒண்ணுமில்லாத காரணத்துக்காக லீவ் போட்டு வீட்ல உட்காருவாங்களா என்று ரேகா பேசிக்கொண்டே போக அவந்திகாவிற்கோ கடுப்பாக இருந்தாலும் அரவிந்த் வேறு அருகில் இருப்பதால் அவளால் ரேகாவிற்கு எந்த பதிலடியும் கொடுக்க முடியவில்லை. அவந்திகா இன்றுதான் ஆபீஸில் வேலை இருப்பதாக அரவிந்திடம் பொய் சொல்லி ஆதித்யா வீட்டிற்கு சென்றிருந்தாள். அதனால் இப்பொழுது ஏதாவது ரியாக்ட் செய்தால் நிச்சயம் அரவிந்திடம் மாட்டிக்கொள்வாள் என்று சுதாரித்துக் கொண்ட அவந்திகா பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக ரேகா பேசுவதை மட்டும் கேட்க ஆரம்பித்தாள். ஆனால் ரேகாவோ அவந்திகா அமைதியாக இருப்பதிலும் குறை கண்டுபிடித்து பேசினாள். ஓ, மேடம்க்கு பதில் சொல்ல கூட கஷ்டமா இருக்கா? நிஜமாவே இந்த வேலையில நீ இருக்கணும்னு ஆசைப்பட்டேனா இதுக்கு மேலையாவது சின்சியரா வேலை பார்க்க முயற்சியாவது பண்ணு. ஆக்டர் அரவிந்த் பத்ன நியூஸ் கலெக்ட் பண்ற வழிய பாரு என்று ரேகா கூறவும் அவந்திகா ஓகே மேம், நாளைக்கு ஆபீஸ்க்கு வந்துடுறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். ஆனால் போனை வைத்த பிறகுதான் அவந்திகாவிற்கு கோபம் கொந்தளித்தது. அடியே அண்டார்டிகா பனிக்கரடி, உனக்கு ரோஹித் சாராக்கும், அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவனை சார்னு கூப்பிடுவ. ஆனா பாதிக்கப்பட்ட ஏன் கஷ்டம் உன் கண்ணுக்கு தெரியாதா? உன்னெல்லாம் அப்படியே கட்டி தொங்க விட்டு உருட்டு கட்டையால பொளக்கணும் ராட்சசி. இப்ப மட்டும் அரவிந்த் சார் இல்லனா நான் கேக்குற கேள்வியில நீ அண்டார்டிகாவுக்கே பிளைட் புடிச்சு ஓடி போயிருப்ப. உன் நல்ல நேரம் இந்த முறை அரவிந்த் சார் உன்னை காப்பாத்திட்டாரு. இருக்கட்டும், நீ என்கிட்ட சிங்கிளா சிக்காமலா போயிருவ, அன்னைக்கு உன்னை பாத்துக்கிறேன் என்று மனதிற்குள் திட்டி தீர்த்தவள் ஆத்திரம் தாங்காமல் வாய் விட்டே கிழட்டு கரடி என்று வேறு கூறிவிட்டாள். அவந்திகா அப்படி கூறவும் வண்டி ஓட்டிக் கொண்டிருந்த அரவிந்தோ அவந்திகாவை வினோதமாக பார்த்தான். யார திட்டுற என்று அரவிந்த் கேட்டதற்கு பிறகுதான் தான் வாய்விட்டு திட்டியதே அவந்திகாவிற்கு புரிந்தது. அது சார், எங்க ஆபீஸ்ல ஒரு தாய் கிழவி வேலை பாக்குறேங்கிற பேர்ல எல்லாரையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, அதத்தான் திட்டுனேன் என்று விளக்கம் கூறவும் அரவிந்திற்கு சிரிப்பு வந்தது. நீ இப்படியெல்லாம் திட்டுவேன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஓகே, நீ என் மேல கோபமா இருக்கும்போது என்னை என்னன்னு திட்டுவ என்று அரவிந்த் ஆர்வ கோளாறில் கேட்க அவந்திகாவோ மனதிற்குள் உன்னைத்தான் டெய்லியும் விதவிதமா திட்டுவேனே, இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? முந்தைய ஜென்ம மான்ஸ்டர் என்று அவந்திகா மனதிற்குள் சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகா இருக்கியா என்று அவந்திகாவின் தோளில் தட்டி உசுப்பினான். அரவிந்த் அழைக்கவும் அரவிந்தை பார்த்தவள் அப்படியே பொய் பொய்யாக புழுக ஆரம்பித்தாள். என்ன சார், என்ன பார்த்து இப்படி கேட்டுட்டீங்க? நானாவது உங்களை திட்டுறதாவது உங்களை திட்டணும்னு கனவுல கூட யோசிச்சு பார்த்ததில்ல. நீங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸோட கனவு தேவதை சார், உங்களை போய் யாராவது திட்டணும்னு நினைப்பாங்களா என்று அவந்திகா பொய்யில் அரவிந்தை குளிப்பாட்டி கொண்டிருக்க அரவிந்தோ உள்ளுக்குள் சில் என்று உணர்ந்தான். ஆனால் வழக்கம் போல் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. அவந்திகாவிடம் திரும்பியவன், இதெல்லாம் நல்லா பேசு, ஆனா நான் சொல்றத மட்டும் கேட்காத, உன்னை சார்னு கூப்பிடாதேன்னு சொல்லிருக்கேன்ல என்று அரவிந்த் கூறவும் அவந்திகா லேசாக தலையில் அடித்து கொண்டு ஆமா சொன்னீங்கல்ல, ஆனா எனக்கு தான் சடனா உங்க பேர் சொல்லி கூப்பிட வரல. இத்தனை நாளா சார் சார்னு கூப்பிட்டு டக்குன்னு எப்படி சார் அரவிந்த்னு பேர் சொல்லி கூப்பிட முடியும்? அது ரொம்ப டிஃபிகல்ட். என் அம்மா என்ன ரொம்ப நல்ல பொண்ணா வளர்த்ததால இப்படி ஒரு பிரச்சனை.
மரியாதை இல்லாம யாரையும் பேர் சொல்லி கூப்பிட வரமாட்டேங்குது என்று அவந்திகா ஓவராக அவளை மெச்சிக்கொண்டு பேசிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவை முறைத்து பார்த்தான். அரவிந்த் முறைப்பதை பார்த்தவளோ, என்ன சார், நீங்க முறைக்கிறத பார்த்தா நான் நல்ல பொண்ணு இல்லைங்கிற மாதிரி இருக்கே என்று அவந்திகா அவளை கிண்டலடிக்க அவளே அரவிந்திற்கு வாய்ப்பு தரவும் அரவிந்தோ அவந்திகாவை பார்த்து நக்கலாக சிரித்தான். நீ நல்ல பொண்ணு இல்லைன்னு சொல்ல வரல, ஆனா பேர் சொல்லி கூப்பிடுறது கூட மரியாதை குறைச்சல்ங்கிற ரேஞ்சுக்கு பேசுறியா? அதான் சகிக்க முடியாத பொய் என்று அரவிந்த் கூறவும் அவந்திகா உதட்டை சுழித்தாள். சார், அது பொய் இல்ல, நிஜம் என்று அவந்திகா விடாமல் வாதாடினாள். அப்படியா, நிஜமா? அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் கூட ஒர்க் பண்றவங்கள நீ என்ன சொல்லி திட்டுன? ஏதோ சொன்னியே. எஸ் எஸ், கிழட்டு கரடி, அப்புறம் தாய் கிழவின்னு கூட சொன்னியே. இதெல்லாம் மரியாதையான வார்த்தையா என்று அரவிந்த் அவந்திகா கூறியதை வைத்தே அவந்திகாவை லாக் செய்யவும் அவந்திகாவோ திருவிழாவில் காணாமல் போன குழந்தை மாதிரி திருவென்று முழித்தாள். அது சார், அது சும்மா போற போக்குல சொல்ற வார்த்தை, அதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது என்று சமாளித்தவள் அதற்கு மேல் அரவிந்திடம் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க விரும்பாமல் ரோட்டை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள். அப்பொழுது அரவிந்த் காருக்கு முன்னால் போய்கொண்டிருந்த கார் சடன் பிரேக் போட்டு நிறுத்தவும் அதை எதிர்பார்க்காத அரவிந்தோ காரை நிறுத்துவதற்குள் முன்னால் இருந்த அதர பழசான காரின் மீது மோதியிருந்தான். ஆனால் 2 காருக்கும் எந்த சேதாரமும் ஏற்பட்டிருக்கவில்லை. கார் சடனாக நிறுத்தப்பட்டதால் அவந்திகாவிற்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. பதறி போனவள், என்ன சார், என்னாச்சு? கார் மேல இடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே என்று பதற்றமாக கேட்டுக்கொண்டிருக்க முன்னால் நின்று கொண்டிருந்த காருக்குள் இருந்த நபர் இறங்கி வந்து அரவிந்தின் காருக்கு முன்னால் நின்று கொண்டு கத்த ஆரம்பித்தார். யாரு காருக்குள்ள? இறங்கியா முதல்ல. கார்ல வந்தா ஹெலிகாப்டர்ல பறக்கிற மாதிரி நினைப்போ? முன்ன பின்ன வர்ற கார் உன் கண்ணுக்கு தெரியாதோ? முதல்ல இறங்குறியா இல்லையா என்று அந்த ஆள் கத்திக் கொண்டிருக்க அவந்திகாவோ செம கடுப்போடு அரவிந்தை பார்த்தாள். சார், அந்த ஆள் மேலதான் தப்பு. பாருங்க, என்னவோ நம்ம மேல தப்பு மாதிரி எப்படி கத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது என்று அவந்திகா எரிச்சலோடு பேசவும் அரவிந்த் அவந்திகாவை அமைதிப்படுத்தினான். விடு, அவர் கார்ல மோதி இருக்கோம், அதுக்கான காம்பன்சேஷனை கொடுத்துட்டு கிளம்பலாம், பிரச்சனை வேண்டாம் என்று அரவிந்த் அமைதி புறா மாதிரி பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவோ அமைதியாவதாக இல்லை. அட என்ன சார் நீங்க, உங்க வீராப்பெல்லாம் என்கிட்ட மட்டும்தானா? இப்படி அநியாயத்துக்கு தொண போறீங்களே. நீங்க காருக்குள்ளே இருங்க, அந்த ஆளை ஒரு கை பாத்துட்டு வரேன் என்றவள் யாரோ பண்ண தப்புக்கு இவர் காம்பன்சேஷன் கொடுப்பாராமே, பெரிய பாரி வள்ளல் பரம்பரை என்று முணுமுணுத்து கொண்டே காரில் இருந்து இறங்கி அந்த ஆளின் முன்பு நின்றாள். சார், இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி வண்டிக்கு முன்னாடி நின்னு கத்திட்டு இருக்கீங்க என்று அவந்திகா சண்டைக்கு ஆரம்ப புள்ளி வைக்க அந்த ஆளோ உள்ளூர் ரவுடி மாதிரி கத்த ஆரம்பித்தான். என்னமா ஓவரா பேசிட்டு இருக்க? வண்டி மேல இடிச்சதும் இல்லாம சவுண்ட் ஜாஸ்தியா வருது, கொஞ்சம் மரியாதையா பேசு என்று அவன் கத்த அவந்திகாவிற்கு கடுப்பானது. என்னது, மரியாதையா பேசணுமா? யாரா இருந்தாலும் மரியாதை கொடுத்தாதான் திரும்பி மரியாதை கிடைக்கும். இப்பவே நான் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். இந்த மரியாதையும் காணாம போறதுக்குள்ள முதல்ல காரை எடுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல என்று அவந்திகா என்னவோ பெரிய பிஸி ஆள் மாதிரி சீன் போட அந்த ஆளோ கோபத்தின் உச்சிக்கு சென்றிருந்தான். காரை எடுத்துருவியாமா? காரை எடுத்து பாரு, அவ்வளோ தைரியமா உனக்கு என்று அந்த ஆள் வாய் சவுடால் விடவும் அவந்திகாவின் ஈகோ கண்ணை முழித்து கொண்டது. ஓஹோ, காரை எடுக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? பாக்குறியா என்று அவந்திகா சண்டை போடும் ஃபார்மில் முழுதாக மாறி இருக்க காரில் இருந்து இறங்கிய அரவிந்தோ அவந்திகாவின் அருகில் வந்து நின்றான். அரவிந்த் அவளுக்கு அருகில் வந்ததும் அரவிந்தை பார்த்தவள் அவன் மாஸ்கும் சன்கிளாஸும் போட்டிருப்பதை பார்த்து நிம்மதியானாள். சார், நீங்க எதுக்கு காரை விட்டு இறங்குனீங்க? இந்த ஆள் கூட எல்லாம் உங்களால பேச முடியாது, நீங்க காருக்குள்ள ஏறுங்க, இந்த ஆளை நான் பாத்துக்கிறேன் என்று அவந்திகா அரவிந்தின் காதில் கிசு கிசுக்க
அரவிந்த் அவந்திகா கூறியதெல்லாம் காதில் போட்டுக் கொள்ளாமல் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஆயத்தமானான். சார், அங்க பாத்தீங்களா, சிசிடிவி கேமரா இருக்கு. 2 பேரும் போலீஸ்க்கு போவோம். யார் மேல தப்பு இருக்குன்னு போலீஸ் சொல்லட்டும் என்று அரவிந்த் ஒரே போடாக போடவும் அந்த ஆளே பம்ம ஆரம்பித்தான். சார், இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு சார் போலீஸ்க்கெல்லாம் போய்கிட்டு? என் காரை இடிச்சதுக்கு ஏதாவது பணம் கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் என்று அந்த ஆள் அசடு வழியவும் அரவிந்தோ அவந்திகாவை பார்த்தான். அவந்திகா அந்த ஆளுக்கு பணம் கொடுக்க கூடாது என்று கண்டிப்பான முகபாவத்தோடு தலையாட்டி மறுத்தாள். அதை புரிந்து கொண்ட அரவிந்த் அந்த ஆளிடம் கராராக பேச ஆரம்பித்தான். சார், உங்களுக்கு கண்டிப்பா காம்பன்சேஷன் வேணும்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்றேன். அவங்க முன்னாடியே உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அவ்வளவு கொடுக்கறேன் என்று அரவிந்த் போனை எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ண போகவும் அந்த ஆளே, சார், போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணாதீங்க. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனுஷங்க தானே முக்கியம். உங்களுக்கு ஒன்னும் அடிப்படலையே. ரோட்ல பார்த்து வண்டி ஓட்டுங்க சார். ஊர்ல பல குடிகார பசங்க வண்டி ஓட்ட தெரியாம ஓட்டி அடுத்தவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கவே சுத்திட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஒண்ணு, எங்க போனாலும் இதோ இந்த அம்மாவை மட்டும் உங்களோட கூட்டிட்டு போகாதீங்க. நீங்க எவ்வளவு தங்கமா பேசுறீங்க, இதுவும் இருக்கே சரியான பஜாரி என்று கூறிவிட்டு அவன் காருக்கு ஓடிவிடவும் அவந்திகா குதிக்க ஆரம்பித்தாள். யாரு பஜாரி? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. கொஞ்சம் விட்டா என்னையே பஜாரின்னு சொல்றியே என்று அவந்திகா அந்த ஆளை பிடிக்க ஓட அரவிந்தோ அவந்திகாவை பிடித்து காருக்குள் அமர வைத்தான். காருக்குள் அமர்ந்தவளுக்கோ ஆதங்கம் அடங்கவில்லை. அரவிந்த் காரை எடுக்க அவந்திகாவோ விடாமல் முணுமுணுத்துக் கொண்டே இருந்தாள். என்ன போய் பஜாரின்னு சொல்லிட்டானே என்று புலம்பியவள் அரவிந்தை பார்த்து, சார், என்ன பார்த்தா பஜாரி மாதிரியா இருக்கு என்று கேட்கவும் அரவிந்திற்கோ தர்ம சங்கடமானது. பாவம், அவனால் எப்படி இல்லை என்று பொய் சொல்ல முடியும்? இருந்தாலும் உண்மையை சொல்லி அவந்திகாவை வருத்தப்பட வைக்க விரும்பாதவனாய், அப்படியெல்லாம் இல்லையே, அவன் ஏதோ சொல்லிட்டு போறான், அதையே சீரியஸா எடுத்துக்கிற என்று கூறிவிட்டு, எல்லாராலையும் உண்மையை முகத்துக்கு நேரா சொல்லிட முடியுமா என்று வேறு நக்கலாக அரவிந்த் முணுமுணுக்க, அதை கேட்ட அவந்திகாவோ அரவிந்தை செல்லமாக தோளில் அடிக்க ஆரம்பித்தாள். என்னது, உண்மையா? இப்ப தெரியும் உண்மை என்னன்னு என்று அவந்திகா அரவிந்தை மெதுவாக அடித்துக் கொண்டிருக்க அரவிந்த் சிரிக்க ஆரம்பித்தான். இருவருமே அந்யோன்யமான கணவன் மனைவிக்குள் நடக்கும் செல்ல சண்டையை போட்டு சிரித்துக் கொண்டிருக்க இருவரின் மனமும் சந்தோஷத்தில் நிறைந்திருந்தது. இதுவரையிலும் எலியும் பூனையுமாக எதிர் எதிர் திசையில் இருந்து சண்டை போட்டுக் கொண்டவர்கள் முதல் முறையாக செல்ல சண்டை போட்டுக்கொண்டு கணவன் மனைவி என்னும் உறவுக்கு அர்த்தம் கொடுக்க ஆரம்பித்தனர். பகலும் இரவும் போல துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும் என்று புரிந்து கொண்டாலே எல்லார் வாழ்க்கையும் சொர்க்கமாகிவிடும் தானே. பாகம் 94. அரவிந்தும் அவந்திகாவும் ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். பெட்ரூம் வரை அமைதியாக சென்ற அரவிந்தோ அவந்திகாவிடம் திரும்பி, அவந்திகா, உனக்கு ஒரு நம்பரை மெசேஜ் பண்ணிருக்கேன், அதுதான் அமிர்தா நம்பர். அவங்களுக்கு கால் பண்ணி கான்ட்ராக்ட் பத்தி இப்பவே பேசிடு என்று கூறிவிட்டு குளிப்பதற்காக பாத்ரூமிற்குள் சென்றிருந்தான். அரவிந்த் அப்படி சொன்னதும் அவந்திகாவிற்கோ எரிச்சலாக வந்தது. அவந்திகாவிற்குள் அவ்வளவு நேரம் இருந்த சந்தோஷமான மனநிலை அப்படியே காணாமல் போய்விட்டது. ஐயோ கடவுளே, வேதாளத்தை தோல்ல சுமந்துட்டு சுத்துற மாதிரி இந்த அரவிந்த கூடவே வச்சுக்கிட்டு சுத்திட்டு இருக்கேனே, கொஞ்ச நேரம் என்ன நிம்மதியா விடுறானா? அவன் வேலைய முடிக்கிறதுலயே குறியா இருக்கான். வீட்டுக்கு வந்ததும் இத சொல்லணுமா? கொஞ்சம் பிரேக் விட்டாதான் என்ன? எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? இப்போ என்ன சொல்லி இவனை சமாளிப்பேன் என்று புலம்பியவள் நகத்தை கடித்தபடியே குறுக்கும் நெருக்குமாக நடக்க ஆரம்பித்தாள். அந்த நேரம் பார்த்து அவந்திகாவிற்கு எந்த ஐடியாவும் தோன்றவில்லை. பேசாம அவங்க கால் எடுக்கலன்னு சொல்லிடலாமா என்று யோசித்தவள், வேணாம், அப்புறம் பாத்ரூம்ல இருந்து வந்ததும் அவன் முன்னாடியே பேச சொல்லி டார்ச்சர் பண்ணுவான், அது இன்னமும் ரிஸ்க் என்று யோசித்து அந்த யோசனையை கைவிட்டாள். சில வினாடிகள் பலத்த யோசனையில் இருந்தவளுக்கு திடீரென்று ஒரு சூப்பரான ஐடியா வந்தது. எஸ், இதுதான் சரி.
இப்படி சொன்னாதான் அரவிந்த் திரும்பவும் என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் என்று முடிவெடுத்தவள் வேகமாக பாத்ரூம் டோரை தட்ட ஆரம்பித்தாள். அவந்திகா கதவை தட்டவும் அரவிந்தோ பாதி குளித்த உடலோடு டவலை கட்டிக்கொண்டு கதவை திறந்தான். நான் இன்னும் குளிச்சே முடிக்கல, அதுக்குள்ள எதுக்கு கதவை தட்டுற? அவ்வளோ அர்ஜென்ட்னா கெஸ்ட் ரூம்ல இருக்க பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கலாமே என்று அரவிந்த் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவோ அவளின் சூப்பரான ஐடியா தந்த உற்சாகத்தில் பேச ஆரம்பித்தாள். சார், அர்ஜென்ட் தான், முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு நேரம் காலெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? நான் இப்பதான் அமிர்தா மேம் கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட நீங்க சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட் விஷயத்த பத்தி சொன்னேன். ஆனா அதுக்கு அவங்க வேற ஒரு கண்டிஷனை போட்டிருக்காங்க என்று அவந்திகா உற்சாக குரலில் சொல்லிக் கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி புருவத்தை உயர்த்தி என்ன என்று கேட்டான். அதுவா சார், உங்களை அவங்களோட போட்டி போட்டு ஆன்லைன்ல கேம் விளையாட சொல்றாங்க. ஒருவேளை நீங்க அவங்கள வின் பண்ணிட்டா உங்க கம்பெனில ஜாயின் பண்றத பத்தி கன்சிடர் பண்றதா சொன்னாங்க என்று அவந்திகா கூறிக்கொண்டிருக்க அரவிந்தோ யோசனையில் ஆழ்ந்தான். அரவிந்தின் யோசனையான முகபாவத்தை பார்த்த அவந்திகாவிற்கு குதூகலமானது. என்ன அரவிந்த், பயமா இருக்கா? என்னதான் எல்லாத்துலயும் நீங்க டாப் லெவல்ல இருந்தாலும் கேம பொறுத்தவரை என் கூட போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது அரவிந்த் சார். எனக்கு கேம சொல்லி கொடுத்ததே ராஜனாச்சே. ஒரு கட்டத்துல ராஜனுக்கே நான் டஃப் கொடுத்திருக்கேன். அவனே என்ன டஃப் காம்படிட்டர்னு சொல்லிருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்கெல்லாம் எனக்கு ஜூஜூபி மாதிரி எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் அடிச்சுட்டே இருப்பீங்கல்ல. இந்த கேம் விஷயத்த வச்சே உங்களை எப்படி ஓட விடுறேன்னு பாருங்க. நான் உங்களை அவுட் ஆக்கினதும் நீங்க தோல்வி துக்கத்துல கதறணும், அத பார்த்து நான் ரசிக்கணும் என்று உள்ளுக்குள் சிரித்து கொண்டவள் எதர்ச்சையாக அரவிந்தை பார்க்க, அப்பொழுதுதான் அரவிந்த் வெறும் டவலோடு ஈர உடம்போடு நின்று கொண்டிருப்பதை கவனித்தாள். அதுவும் உடலில் அங்கங்கே சோப்பு நிறை தவழ்ந்து கொண்டிருக்க நீர்த்துளிகள் சீரியல் பல்பை போல அரவிந்தின் உடலில் மின்னிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் பார்த்த அவந்திகாவிற்கோ அரவிந்தின் உடலில் இருந்து பார்வையை விலக்குவதே கடினமாகி போனது. அரவிந்தை முழுங்குவதை போல அவந்திகா பார்த்து கொண்டிருக்க அரவிந்தோ யோசனையிலிருந்து வெளிவந்து அவந்திகாவை பார்த்தான். எப்ப வச்சுக்கலான்னு சொன்னாங்க என்று அவந்திகாவை பார்த்து அரவிந்த் கேட்கவும் அவந்திகாவோ திடுக்கிட்டு அவனின் உடலில் இருந்து பார்வையை விலக்கிவிட்டு அரவிந்தின் முகத்தை பார்த்தாள். என்ன சார் சொன்னீங்க என்று அவந்திகா திரும்ப கேட்க அரவிந்தோ எப்ப போட்டி வச்சுக்கலான்னு கேட்டேன் என்று அழுத்தமான குரலில் கேட்டான். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கு திகைப்பாக இருந்தது. அரவிந்த் அந்த அளவுக்கு போக மாட்டான் என்றுதான் அவந்திகா நினைத்திருந்தாள். ஆனால் அந்த அமிர்தாவிற்காக இதற்கும் துணிந்து விட்டானே என்று அவந்திகாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. அது சார், அந்த அமிர்தா ரோஹன் பத்தி உங்களுக்கே தெரியுமே. அவங்க பெரிய கேம்ஸ்டர். அவங்க கூட விளையாடி வின் பண்றதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்ல. எதுக்கு வீணா அவங்களோட மோதிக்கிட்டு, இத அப்படியே விட்டுருங்களேன் சார் என்று அவந்திகா அரவிந்தின் ஈகோவை உசுப்பிவிட அரவிந்தோ விளையாடியே தீருவேன் என்று விடாப்பிடியான மனநிலைக்கு வந்திருந்தான். அவந்திகா, அத பத்தியெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். விளையாடி பார்த்தாதானே யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி எப்படி யார் வின்னர்னு டிசைட் பண்ண முடியும்? என்னைக்கு போட்டி வச்சுக்கலான்னு கேட்டு சொல்லு என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவிற்கு இந்த போட்டி என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் என்றுதான் தோன்றியது. விட்டால் அவந்திகா உடனடியாகவே களத்தில் இறங்க தயார்தான். ஆனால் அவள் அமிர்தா ரோஹனாக மாறியாக வேண்டுமே. அரவிந்திற்கு தெரியாமல் அமிர்தா எனும் வேஷத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு வேறு அவந்திகாவிற்கு இருக்கிறதே. அதனால் தீவிரமாக யோசித்தவள், ஓகே சார், நீங்க முடிவெடுத்துட்டீங்க. இனி நான் சொல்லி நீங்க உங்க முடிவை மாத்திக்க போறதில்ல. சோ நான் அமிர்தா மேம் கிட்ட பேசி நாளைக்கு மேட்ச் பிக்ஸ் பண்றேன் என்று கூறவும் அரவிந்த் சரி என்று தலையாட்டிவிட்டு கதவை மூடிக்கொண்டான். அவந்திகாவிற்கோ அடுத்த நாள் மேட்சை நினைத்தாலே குதூகலமாகத்தான் இருந்தது. அரவிந்தை விரட்டி விரட்டி தோற்கடிப்பதை நினைத்து பார்த்தவளுக்கு சிரிப்பு தாங்கவில்லை. அதற்கு தகுந்தாற் போல அவள் மனதுக்குள் ஒரு பாட்டு வேறு ஓட ஆரம்பித்தது. விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது, அரவிந்த் சார ஓட விட்டு வெளுக்க தோணுது
என்று மனதுக்குள் பாடிக்கொண்டவள் உற்சாகமாக பெட்டில் படுத்துக்கொண்டு புரண்டாள். அவந்திகா ஓவர் உற்சாகத்தில் பலமாக புரண்டு கொண்டிருக்க அவந்திகாவின் உடலில் இருந்த காயமோ லேசாக வலியை கொடுக்க ஆரம்பித்தது. என்று வலியில் முணுமுணுத்தவள் பெட்டில் இருந்து எழுந்து கொண்டு கண்ணாடியில் அவளை பார்த்தாள். இப்போ நானும் ஒரு குளியல் போட்டா நல்லாத்தான் இருக்கும். ஆனா இந்த அடிப்பட்ட உடம்ப வச்சுக்கிட்டு எப்படி குளிக்கிறது? ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணலாம் என்று யோசித்தவள், குளிக்காட்டியும் அட்லீஸ்ட் ஈர துணியால உடம்ப நினைக்கவாது செய்யலாம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்று நினைத்து கொண்டு அரவிந்த் பாத்ரூமில் இருந்து வெளியில் வருவதற்குள் உடலை ஈரத் துணியால் துடைத்து கொள்ளும் முடிவுக்கு வந்திருந்தாள். அவந்திகா அவளின் உடைகளை கழட்டிவிட்டு டவலை கட்டிக்கொண்டு ஈரத் துணியால் மெதுமெதுவாக அவளின் அடிப்பட்ட உடலின் மீது ஒத்தி எடுத்து கொண்டிருக்க பாத்ரூம் கதவு திறக்கும் சத்தம் சடனாக கேட்டது. அரவிந்த் குளித்து விட்டு வருவதற்கு கொஞ்சம் நேரமாகும் என்று நினைத்துதான் அவந்திகா இப்படி ஒரு முடிவெடுத்திருந்தாள். ஆனால் இப்பொழுதோ அரவிந்த் வேறு வந்துவிட்டானே என்று எரிச்சல் பட்டு கொண்டவள் வேகமாக வேறொரு துண்டை வைத்து உடலை முழுதாக மூடியவாறு அமைதியாக உட்கார்ந்து கொண்டாள். அவந்திகா துண்டை பொருத்தி கொண்டு அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்த அரவிந்திற்கோ வித்தியாசமாக படவும் அவளின் அருகில் வந்தவன், என்னாச்சு, ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க என்று அவந்திகாவை பார்த்தவாறு கேட்டான். அவனிடம் கண்டதையும் சொல்லி சமாளித்து மொக்கை வாங்குவதற்கு பதிலாக உண்மையை சொல்லிவிடலாம் என்று யோசித்தவள், அது சார், என்னால டைரக்டா குளிக்க முடியல, அதான் ஈர துணியால உடம்ப தொடச்சிட்டு இருக்கேன் என்று கூறியபடியே அவந்திகா அரவிந்தை பார்த்தாள். அரவிந்தோ குளித்து முடித்துவிட்டு வெறும் டவலோடுதான் வந்திருக்கிறான். அதை பார்த்த அவந்திகாவிற்கோ பயங்கர கூச்சமாகிவிட்டது. அவந்திகா கூச்சத்தில் அரவிந்தை பார்ப்பதை தவிர்த்து திரும்பிக் கொள்ள அரவிந்தோ அக்கறை வழியும் கண்களோடு அவந்திகாவை பார்த்து பேச ஆரம்பித்தான். என்கிட்ட சொல்லிருந்தா நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல, எதுக்கு தனியா கஷ்டப்படுற? இரு, நான் ஹீட்டர்ல இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வரேன், வெது வெதுன்னு இருக்க தண்ணில தொடச்சா இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் என்று கூறியவன் அவந்திகா மறுப்பதற்குள் தண்ணீரை எடுத்து வர பாத்ரூமுக்குள் சென்றிருக்க அவந்திகாவோ கூச்சத்தில் நெளிந்தாள். எனது, அரவிந்த் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாரா? நான் என்ன ஆட்டாங்கல்ல மாவா அரைச்சிட்டு இருக்கேன், எனக்கு இவர் ஹெல்ப் பண்றதுக்கு? ஐயோ, இந்த மனுஷனுக்கு என்ன சொல்லி நான் புரிய வைப்பேன்? என்னதான் என்ன அவர் முழுசா பாத்திருந்தாலும் எனக்கு வெக்கமா தானே இருக்கும். அவர் முன்னாடி எப்படி என்னால இந்த கோலத்துல நார்மலா இருக்க முடியும்? இதை இந்த மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. இப்ப என்ன பண்றது? பேசாம கெஸ்ட் ரூமுக்கு ஓடிரலாமா என்று அவந்திகா புலம்பியபடி ஒரு முடிவு எடுப்பதற்குள் அரவிந்தோ தண்ணீர் எடுத்துக்கொண்டு அவந்திகாவிடம் வந்திருந்தான். அவந்திகா, தண்ணி வெது வெதுன்னு இருக்கு, இதால உடம்ப தொடச்சு விட்டா நல்லா இருக்கும், அந்த டவலை எடு என்று கூறிவிட்டு அரவிந்த் அவந்திகாவிற்கு பணிவிடை செய்ய ரெடியாகவும் அவந்திகாவிற்கோ ஐயோ என்று இருந்தது. அரவிந்தோ ஏதோ ஸ்பாவில் ட்ரைனிங் எடுத்துவிட்டு வந்தவன் போல ஆர்வமாக நின்று கொண்டிருந்தான். அரவிந்த் சார், பிளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்ணிக்கிட்டு, நான் பாத்துக்கிறேன் என்று அவந்திகா எச்சிலை விழுங்கியவாறே கூற அரவிந்தோ, நோவே, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேண்டாம், இதெல்லாம் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவாங்களா? நீ பேசாம அமைதியா உட்காரு, நான் உனக்கு வலிக்காம சாஃப்டா தொடச்சு விடுறேன் என்று கூறிவிட்டு அவனே அவள் போர்த்து இருந்த டவலை விலக்கிவிட்டு துடைத்துவிட ஆரம்பித்தான். அவந்திகாவின் உடலில் தண்ணீர் படப்பட அவந்திகாவிற்கு கொஞ்சம் சுகமாகத்தான் இருந்தது. அதுவும் அரவிந்த் இந்த வேலையெல்லாம் செய்வதை நினைத்து அவந்திகாவின் மனமும் சுகமாகத்தான் உணர்ந்தது. இப்படி உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அன்பாகவும் அனுசரணையாகவும் இருக்கும் கணவனை யாருக்குத்தான் பிடிக்காது? அவந்திகாவிற்கும் அரவிந்தை பிடிக்கத்தான் செய்தது. இருந்தாலும் அவந்திகாவிற்குள் இருக்கும் கூச்சம்தான் அவளை அரவிந்த் செய்வதையெல்லாம் முழுவதுமாக அனுபவிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அரவிந்தின் கைகள் அவந்திகாவின் முதுகுப்புறமாக டவலுக்குள் நுழைந்து துடைத்து கொண்டிருக்கும் பொழுது அரவிந்த் கை தெரியாத்தனமாக அவந்திகாவின் முதுகில் பட அவந்திகாவிற்கோ
உடல் முழுவதும் மின்சாரம் பாய்ந்தது போல இருந்தது. என்னதான் இருவரும் முழுவதுமாக இணைந்திருந்தாலும் இப்படி சின்ன சின்ன உரசல்கள் உணர்ச்சியை தூண்டுவதில் குறைந்திருக்கவில்லை. அரவிந்தின் கைப்பட்டதும் அவந்திகா என்று உணர்ச்சி வேகத்தில் கண்களை மூடியபடி முனகிவிட, அரவிந்தோ அவந்திகாவின் காயம்தான் வலிக்கிறது போல என்று பதறியபடி அவளிடமிருந்து கொஞ்சம் விலகி நின்றான். என்னாச்சு அவந்திகா? அடிப்பட்ட இடத்துல டவல் வச்சு அழுத்திட்டேனா? வலிக்குதா? எங்க வலிக்குது என்று அரவிந்த் முட்டாள்தனமாக கேள்வி கேட்க, சுய நினைவுக்கு வந்த அவந்திகாவோ அவள் அப்படி உணர்ச்சி வசப்பட்டதை நினைத்து அவளுக்கே வெட்கமாகி போனது. அதற்கு பிறகும் அரவிந்தை பார்க்கும் நிலையில் அவள் இல்லாததால் டவலை பிடித்து கொண்டே எழுந்தவள், சார் போதும், நான் பாத்ரூம்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு வேகமாக திரும்பியவள் தெரியாமல் அரவிந்தை இடித்துவிட, அந்த போர்ஸில் அரவிந்த் கட்டியிருந்த டவலோ கீழே விழுந்திருந்தது. அரவிந்தை இடித்து விட்டதை உணர்ந்தவளோ அரவிந்த் நிற்கும் நிலை தெரியாமல் அரவிந்தை திரும்பி பார்க்க, அரவிந்தை முழுவதுமாக பார்த்த அவந்திகாவின் உதடுகளோ கடவுளே கடவுளே என்று முணுமுணுக்க, அரவிந்தோ அவனின் டவல் கலண்டு விழுந்தது கூட தெரியாம அவந்திகாவின் முணுமுணுக்கும் உதடுகளையே தீவிரமாக பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு மேலும் அரவிந்தை இந்த கோலத்தில் பார்க்க முடியாது என்று அவந்திகா சட்டென்று கண்களை மூடிக்கொண்டு திரும்பிய பிறகுதான் அரவிந்திற்கு அவனின் டவலை பற்றிய உணர்வே வந்தது. உடனே குனிந்து டவலை எடுத்து கட்டிக்கொண்டவன் அவந்திகாவின் தோளில் கை வைக்கவும், அவந்திகாவின் உடலோ அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்று அதிர ஆரம்பித்தது. அவந்திகா ஏற்கனவே அடிபட்ட உடல் வலியோடு இருக்கும்போது இந்த நிலையில் அரவிந்தோடு இணைவதில் அவள் உடல் அளவில் துளியும் தயாராக இருக்கவில்லை. அதனால் அரவிந்தின் தீண்டல் கூட அவந்திகாவிற்குள் பயத்தை உண்டு செய்தது. அவந்திகாவின் பின்னால் நின்று கொண்டிருக்கும் அரவிந்த் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்று புரியாத அவந்திகாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சரியானதை கூட தவறான நேரத்தில் செய்தால் அது தவறாகத்தானே அமையும். இது அரவிந்திற்கு தெரிந்திருக்குமா என்ன? பாகம் 95. அவந்திகாவின் பின்புறம் நின்று கொண்டிருந்த அரவிந்தோ காமத்தீயில் உழண்டு கொண்டிருக்க, அவந்திகாவின் மனமோ பரிதவித்துக் கொண்டிருந்தது. அவந்திகாவின் பின்னங்கழுத்தில் அரவிந்த் மூச்சு காற்றின் வெப்பம் படரவும் அவந்திகாவிற்குள் பயம் படர்ந்தது. ஆனால் அவந்திகா பயந்தது போல இல்லாமல், அரவிந்தின் கைகள் மேற்கொண்டு முன்னேறாமல் அவந்திகாவிடமிருந்து விலகி போகவும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியே வந்தது. எதையோ யோசித்தவன் போல அரவிந்த் சட்டென்று அவந்திகாவிடமிருந்து விலகி சோஃபாவில் போய் அமர்ந்து கொள்ள, அவந்திகாவோ வேகமாக பாத்ரூமிற்குள் ஓடி போனாள். டிரெஸ்ஸை போட்டுக் கொண்டவள் பாத்ரூமிற்குள் இருந்து வெளிவர, அரவிந்தோ சோஃபாவில் அமர்ந்தபடி டென்ஷனாக போனை பார்த்து கொண்டிருந்தான். அரவிந்தை பார்த்த அவந்திகாவிற்கு அரவிந்தின் மனநிலையை முழுதாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் அவனின் மன தடுமாற்றத்தை உணர முடிந்தது. அவந்திகா யோசனையோடு அரவிந்தை பார்த்து கொண்டு நிற்க, அரவிந்தோ சடனாக அவந்திகாவை நிமிர்ந்து பார்த்து பேச ஆரம்பித்தான். அவந்திகா, உடனே அமிர்தாவுக்கு கால் பண்ணி இப்பவே போட்டிய வச்சுக்கலான்னு சொல்லு என்று அரவிந்த் கூறவும் அவந்திகாவுக்கு ஷாக் ஆனது. உடனடியாக எப்படி போட்டிக்கு தயாராக முடியும் என்று யோசித்தவள், இல்ல சார், அது எப்படி சடனா அவங்க கிட்ட இப்படி சொல்ல முடியும் என்று அவந்திகா இழுக்க, அரவிந்தோ அதெல்லாம் முடியும், அவங்கள சம்மதிக்க வைக்கிறது உன் பொறுப்பு, நீ சொல்லியும் அவங்க சம்மதிக்கலனா நேரா போய் நானே அவங்கள பார்த்து பேசிக்கிறேன், ஓகே நான் ஸ்டடி ரூம்ல வெயிட் பண்றேன் என்று கூறிய அரவிந்த் அவந்திகா அதற்கு மேல் பதில் கூறுவதற்கு முன் அந்த அறை கதவை பட்டென்று சாத்திவிட்டு ஸ்டடி ரூமுக்கு சென்றான். அவந்திகாவிற்கோ அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் இப்பொழுதுதான் அரவிந்தின் தீண்டலில் பீதியாகி வெளிவந்திருக்கிறாள். அந்த பீதி முழுதாக சரி ஆவதற்குள் அடுத்து இப்படி ஒரு அதிர்ச்சி கொடுத்தாள் அவந்திகா என்னதான் செய்வாள்? ஆனால் அவந்திகாவிற்கு வேறு வழியும் இருக்கவில்லை.
இப்பொழுது போட்டிக்கு அவள் சம்மதிக்கவில்லை என்றால் அரவிந்த் அம்ரிதாவை நேரில் பார்க்க போகிறேன் என்று கிளம்பி விடுவான். அது மேலும் சிக்கலாகிவிடும் என்று யோசித்தவள் அம்ரிதா போட்டிக்கு சம்மதித்து விட்டாள் என்று அரவிந்திற்கு மெசேஜ் செய்தாள். அவந்திகா மெசேஜ் செய்த பிறகு ஸ்டடி ரூமில் இருந்த அரவிந்திற்கு அம்ரிதாவின் நம்பரில் இருந்து மெசேஜ் வர ஆரம்பித்தது. இப்பதான் அவந்திகா சொன்னாங்க, ஏன் இவ்வளவு அவசரமா போட்டி வச்சுக்கணும்னு சொல்றீங்க என்று அம்ரிதா மெசேஜ் செய்யவும் அரவிந்தோ மெசேஜை பார்த்து லேசாக புன்னகைத்தான். அதுக்கு காரணம் இருக்கு, ஆனா அத அப்புறம் சொல்றேன், இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று அரவிந்த் கேட்கவும் அம்ரிதாவும் சம்மதம் தெரிவித்தாள். இருவரும் அவர்களின் ஐடியை ஷேர் செய்து கொள்ள அரவிந்தின் ஐடியை பார்த்த அவந்திகாவிற்கோ அரவிந்த் அந்த கேமில் முதல் லெவலையே இதுவரை தாண்டி இருக்கவில்லை என்பது தெரிந்தது. ஆஹா, அரவிந்த் சார், இந்த கேம்ல நீங்க கத்துக்குட்டி தானா? அப்போ உங்களை தோக்கடிக்கிறதுல எனக்கு கஷ்டம் இருக்காது. ஆனா உடனடியா தோக்கடிச்சா சுவாரஸ்யம் இருக்காதே, என்ன பண்ணலாம் என்று யோசித்தவள், அதான் சரி, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் அரவிந்த விளையாட விட்டு வேடிக்கை பார்க்கலாம், அடுத்த 10 மினிட்ஸ்ல அவரை ஓட விட்டு தோக்கடிச்சு ஆட்டத்தையே க்ளோஸ் பண்ணிட வேண்டியதுதான். அரவிந்த் சார், எத்தனை விஷயத்துல நீங்க எனக்கு ஆட்டம் காமிச்சிருக்கீங்க. இந்த கேம்ல நான் தான் ராணி, ஆனா நீங்க ராஜா இல்ல, ஜோக்கர் என்று சிரித்தவள், சார் கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா என்று மெசேஜ் அனுப்பினாள். இருவரும் விளையாட்டின் ரூல்ஸை பற்றி பேசி முடித்த பிறகு விளையாட்டு ஆரம்பமானது. அவந்திகா மிகவும் சாதாரணமாகத்தான் விளையாடிக் கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்தோ அவனின் கேமை ஆடவே தொடங்கியிருக்கவில்லை. அவந்திகா பாயிண்ட்ஸுக்கு மேல் பாயிண்ட்ஸ் எடுத்துக் கொண்டிருக்க அரவிந்தோ ஆரம்ப இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அரவிந்தின் வாரியர்களை கொன்று குவித்த அவந்திகா கடைசியாக அரவிந்திடம் வந்திருக்க அப்பொழுது கூட அரவிந்த் எந்த எதிர்வினையும் ஆற்றியிருக்கவில்லை. அரவிந்த் அமைதியாக இருப்பதை பார்த்த அவந்திகாவிற்கோ குழப்பமானது. அரவிந்த் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு? கேம ஸ்டார்ட் பண்ணி தூங்கிட்டு இருக்காரா, இல்லனா இவருக்கு சுத்தமா கேமே விளையாட தெரியலையா? நான் ஒண்ணு நினைச்சா அரவிந்த் சார் ஒண்ணு பண்றாரே. இப்படியே போச்சுன்னா கேம் ஆரம்பிச்ச 5 நிமிஷத்திலேயே மொத்த கேமும் முடிஞ்சிருமே. இவ்ளோ கேவலமா அரவிந்த் சார் தோத்து போயிட்டாருன்னா கண்டிப்பா அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் அவர் பக்கத்துல இருக்க மேலதான் கோபத்தை காட்டுவாரு. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதனால கொஞ்ச நேரம் கேம கண்டினியூ பண்ணிட்டு அப்புறமா அரவிந்த் சார போட்டு தள்ளிட வேண்டியதான் என்று நினைத்தவள் கொஞ்ச நேரம் அரவிந்தை எதுவும் செய்யாமல் அவனை விட்டு தூரமாக ஓடி போனாள். திடீரென்று அம்ரிதா அங்கிருந்து ஓடி போனதும் அரவிந்த் அப்பொழுதுதான் அவனின் யோசனையிலிருந்து சுய நினைவுக்கு வந்தவன் போல அம்ரிதாவை கவனித்தான். அம்ரிதாவை பார்த்தவன், அவந்திகா, நீ இன்னமும் மாறல என்று பெருமூச்சு விட்டு கொண்டான். ஆம், அரவிந்திற்கு அம்ரிதாதான் அவந்திகா என்பது ஏற்கனவே தெரிந்த விஷயம்தான். அம்ரிதா என்னும் பெயரில் அவந்திகா லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பித்ததிலிருந்தே அரவிந்திற்கு இந்த உண்மை தெரிந்திருந்தது. அவந்திகா, உன் கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சுல, நீ எந்த பேர்ல வந்தாலும் நீதான் அவந்திகான்னு கண்டுபிடிச்சிருவேன் என்று வாய்விட்டு கூறியவன் அவனின் ஆட்டத்தை ஆட ஆரம்பித்தான். அதுவரை விளையாடவே தெரியாதவன் போல இருந்த அரவிந்த் அவந்திகாவின் வாரியர்ஸை ஒவ்வொருவராக கொன்று குவித்து முடித்துவிட்டு அவந்திகாவிடம் வந்திருந்தான். அவந்திகாவிற்கோ அரவிந்தின் அசுர வேகம் அதிர்ச்சியை உண்டாக்கியது. ஆனால் அவந்திகா சுதாரிப்பதற்குள் அரவிந்த் அவந்திகாவின் பவரை பறித்திருந்தான். அவந்திகா கிட்டத்தட்ட தோற்று போகும் நிலைக்கு வந்திருந்தாள். இருந்தாலும் அவந்திகா அவ்வளவு சீக்கிரத்தில் தோல்வியை ஏற்றுக்கொள்பவள் இல்லையே. அரவிந்தின் அட்டாக்கை உணர்ந்தவள் சுதாரித்துக் கொண்டு அவளின் மற்ற பவர்களை பயன்படுத்தி அவனிடமிருந்து தப்பிச் சென்றாள். அதற்கு பிறகுதான் ஆட்டமே சூடு பிடிக்க தொடங்கியது. அவந்திகா இழந்த பவரை திரும்ப பெற ஓடிக்கொண்டிருக்க அரவிந்தோ அவந்திகாவை துரத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருந்தான். அரவிந்த் இப்படி சடனாக கேமில் ஹீரோவாக மாறியிருப்பதை கண்டு திடுக்கிட்ட அவந்திகாவிற்கோ இன்னமும் ஒன்று புரிந்திருக்கவில்லை. அரவிந்த் சாருக்கு இந்த கேம பத்தி ஒன்னும் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைச்சா அதுக்குள்ள என்னைய அட்டாக் பண்ணிட்டாரே, எப்படி நான் இவ்ளோ ஈஸியா அவரை அட்டாக் பண்ண விட்டேன்? யோசி அவந்திகா, என்ன உன் பிரச்சனைன்னு யோசி என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்க அவந்திகாவின் உதடுகள்
ராஜன் என்று முணுமுணுத்தது. எஸ், அதான் ரீசன். எனக்கு ஏன் அரவிந்த் சாரை பார்த்தா ராஜன்னு தோணுது? அதான் என் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா அவர் அட்டாக் பண்ணும் போது அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. அவந்திகா முழிச்சுக்கோ, அவர் ராஜன் இல்ல, அரவிந்த், அரவிந்த்ராஜ், புரியுதா? அதனால இந்த கேம சீரியஸா விளையாடு. பாரு அரவிந்த் சார் உன்னை எப்படி துரத்திட்டு வராருன்னு. இதுவே ராஜனா இருந்தா உனக்கு பாதுகாப்பா தானே இருப்பான். சோ இதுல இருந்தே தெரியலையா இவர் அரவிந்த் தான்னு? சோ கவனமா விளையாடு அவந்திகா என்று முணுமுணுத்தவள் கொஞ்சம் கொஞ்சமாக பாயிண்ட்ஸை எடுக்க ஆரம்பித்தாள். அவந்திகாவை துரத்தி கொண்டிருந்த அரவிந்திற்கோ ஒரு கட்டத்தில் வெறுப்பானது. வாழ்க்கையில் அவந்திகாவோடு கடைசி வரையிலும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவனுக்கு வாழ்க்கையில்தான் அந்த கொடுப்பினை இல்லை என்றாலும் கேமிலும் கூட இருக்கவில்லையே என்று வருத்தமாக இருந்தது. கேமிலும் அவந்திகாவும் அரவிந்தும் எதிரிகளாகத்தானே சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை அரவிந்த் விரும்பியிருக்கவில்லையே. அதனால் எரிச்சல் பட்டு கொண்டவன் கேமிலிருந்து வெளியேறி சட்டென்று எழுந்து மாஸ்டர் பெட்ரூமின் வாசலுக்கு வந்து நின்றான். ஆனாலும் அரவிந்தால் அவந்திகாவிடம் சமாதான உடன்படிக்கை செய்து கொள்ளும் அளவுக்கு மனம் இறங்கி இருக்கவில்லை. இல்ல, அவந்திகா என்ன லவ் பண்ணல, அவ டைம் பாஸுக்கு தான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டா. சோ நான் திரும்ப அவகிட்ட ராஜனா போய் நிக்க கூடாது. நோ அரவிந்த், வேண்டாம், எதுவும் வேணாம் என்று நினைத்து கொண்டவன் கதவை பார்த்தபடி நின்று விட்டான். மாஸ்டர் பெட்ரூமிற்குள் இருந்த அவந்திகாவோ திடீரென்று அரவிந்த் கேமில் இருந்து வெளியேறி இருப்பதை அறிந்து ஷாக் ஆகி போனாள். எதுக்கு அரவிந்த் சார் திடீர்னு கேம்ல இருந்து போயிட்டாரு? நல்லா தானே விளையாடிட்டு இருந்தாரு. ஒருவேளை என்ன தோக்கடிக்க முடியாதுன்னு நினைச்சு போயிட்டாரோ? என்னவா இருக்கும்? இதை என்னன்னு எடுத்துக்கிறது? ஒருவேளை நான் தான் வின்னரா என்று அவந்திகா குழம்பி போயிருக்க பெட்ரூமிற்கு வெளியே அரவிந்த் யாரிடமோ போன் பேசுவது அவந்திகாவிற்கு கேட்டது. எஸ், ஓகே, பாத்துக்கலாம் என்று அரவிந்த் பேசிக் கொண்டிருக்க, ஓ இதான் விஷயமா? அரவிந்த் சாருக்கு இம்பார்ட்டன்ட் கால் வந்ததால கேமை விட்டு வெளியே போயிருப்பாரோ? அப்படித்தான் இருக்கும். அதுக்குள்ள நான் என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிட்டேன் என்று அவந்திகா ஒரு முடிவுக்கு வந்தாள். அதற்கு பிறகு அவந்திகாவிற்கு ராஜனை பற்றி பழைய நினைவுகள் வர தலையை குலுக்கியவள், இது சரிப்பட்டு வராது, பேசாம தூங்கிடலாம் என்று தூங்க ஆரம்பித்தாள். அவந்திகா நன்றாக தூங்கி போயிருக்க நடுராத்திரி வரை ஸ்டடி ரூமில் இருந்த அரவிந்தோ அவந்திகா தூங்கிய பிறகு மெதுவாக மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து அவந்திகாவின் பக்கத்தில் படுத்து தூங்க ஆரம்பித்தான். அடுத்த நாள் காலை நன்றாக விடிந்திருந்தது. வெளிச்சம் அரவிந்தின் தூக்கத்தை டிஸ்டர்ப் செய்து கொண்டிருக்க அவந்திகாவின் போன் அடித்து அரவிந்தை முழுவதுமாக எழுப்பியிருந்தது. ஆனால் அவந்திகாவோ தூக்கத்திலிருந்து எழுந்து கொள்வதாக தெரியவில்லை. சில வினாடிகள் அமைதியாக இருந்தவன் அவந்திகாவின் போனுக்கு திரும்பவும் கால் வரவும் எழுந்து போய் அவந்திகாவின் போனை எடுத்து பார்த்தான். ஸ்கிரீனில் டார்ச்சர் என்று போட்டிருக்கவும் அதை பார்த்து புருவத்தை உயர்த்தியவன் காலை அட்டெண்ட் செய்ய, கால் செய்தவரோ அரவிந்த் ஹலோ என்று சொல்வதற்கு முன்பே கண்ணா பின்னாவென்று கத்த ஆரம்பித்திருந்தார். என்ன அவந்திகா, இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்ன, ஆனா கால் பண்ணா போன் அட்டன் கூட பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு பிஸியா இருக்கியா? இன்னமும் உனக்கு தூக்கம் தெளியலையா? உனக்கு ஆபீஸ்க்கு வரணும்னு என்ன இருக்கா இல்லையா என்று பெண் குரல் கத்திக் கொண்டிருக்க அரவிந்தோ எதுவும் பேசாமல் அமைதியாகவே கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அந்த பெண் குரலோ அவந்திகாதான் போனை எடுத்துவிட்டு பேசாமல் இருக்கிறாள் என்று டென்ஷன் ஆகி மேலும் கத்தியது. போனை எடுத்துட்டு மியூட்ல போட்டுட்டியா? முதல்ல அன்மியூட் பண்ணு. நான் பேசுறதாவது உனக்கு கேக்குதா இல்லையா? நீ ஆபீஸ்க்கு ஒன்னும் வர வேணாம். நான் அனுப்புற லொகேஷனுக்கு போய் பாரு. அங்க சிங்கர் சஞ்சய்க்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. சோ அங்க போய் ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணி பாரு என்று அந்த பெண் குரல் கூறிக்கொண்டிருக்க அவந்திகாவோ அப்பொழுதுதான் மெல்ல மெல்ல தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் இன்னமும் அவந்திகா முழுவதுமாக எழுந்திருக்கவில்லை. அவந்திகாவிடமிருந்து அசைவு தெரிவதை பார்த்த அரவிந்த் டக்கென்று போனை அவந்திகாவின் காதருகில் வைக்கவும் அந்த பக்கத்தில் இருந்தோ, என்ன அவந்திகா, நான் சொல்றதெல்லாம் கேக்குதா இல்லையா என்று சீஃப் எடிட்டர் ரேகா பேசிக் கொண்டிருக்கவும் தூக்கத்தில் இருந்து பதறி அடித்து எழுந்த அவந்திகா அரவிந்த் கையில் இருந்து போனை பிடுங்கி, கேட்டுட்டு தான் இருக்கேன் மேடம், சொல்லுங்க என்று
அவசரமாக பதில் கூறினாள். என்ன சொல்றது, அதான் சொன்னேனே, இன்னைக்கு சிங்கர் சஞ்சய்க்கு பர்த்டே பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டில நிறைய செலிபிரிட்டிஸ் கலந்துப்பாங்க. அங்க கண்டிப்பா நமக்கு யூஸ்ஃபுல்லா நியூஸ் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ நீ அங்க போய் நியூஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பாத்துட்டு வா. இப்பவாவது நான் சொல்றது புரியுதா என்று ரேகா கடுப்போடு பேசிக் கொண்டிருக்க, எஸ் மேம், ஐ அண்டர்ஸ்டாண்ட், கண்டிப்பா இந்த மிஷனை நான் சரியா பண்ணுவேன் என்று அவசரமாக பதில் கூறினாள் அவந்திகா. இந்த பில்டப்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல என்று முணுமுணுத்த ரேகா, நான் லொகேஷனை உனக்கு மெசேஜ் பண்றேன், இன்னும் 1 மணி நேரத்துல அங்க கிளம்பி போய் வெயிட் பண்ணி பார்ட்டில என்ன நடக்குதுன்னு கவனிச்சுட்டு வா என்று கூறிவிட்டு போனை வைத்தாள். ரேகா போனை வைத்ததும் உச்சு கொட்டிய அவந்திகா, காலையில நிம்மதியா தூங்க விடுதா, சரியான இம்ச என்று சலித்து கொண்டே நிமிர, அங்கோ அரவிந்த் அவந்திகாவை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தான். அரவிந்தை பார்த்த அவந்திகாவிற்கோ திக்கென்று இருந்தது. ஏற்கனவே முந்தைய பார்ட்டியிலேயே அவந்திகா ரோஹித்தை வீடியோ எடுத்ததை பார்த்து அரவிந்த் அவந்திகாவை பலமாக காயப்படுத்தியிருந்தான். திரும்பவும் அதே போன்று ஒரு பார்ட்டிக்கு போய் உளவு பார்க்க போகிறாள் என்று தெரிந்தால் அரவிந்த் என்ன சொல்வானோ என்று அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. இதில் வேறு ரேகா பேசியதெல்லாம் அரவிந்த் கேட்டிருப்பானோ என்கிற சந்தேகம் வேறு அவந்திகாவை பீதியாக்கியது. அரவிந்தை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவள் பாவமாக அரவிந்தை பார்க்க, அரவிந்தோ ஒன்றும் தெரியாதவன் போல அவந்திகாவை பார்த்தான். இப்படியே பார்த்துட்டே இருந்தா விடிஞ்சிரும், சட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வாங்கப்பா என்று கடிகாரமுள் டிக் டிக் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்க இருவரின் பார்வையும் சில வினாடிகளுக்கு நீண்டு கொண்டே போனது.